பயணத்தில் வெற்றி நடைபோடும் சாம்சங் இந்தியா நிறுவனம். இது வெறும் நிறுவனத்தின் பயணம் அல்ல, தடைகளை உடைத்த பல தமிழக பெண்களின் வாழ்க்கை பயணம். 1995 இந்தியாவில் காலடி எடுத்து வைத்த சாம்சங் இன்று நாட்டின் முதன்மை நுகர்வோர் மின்னணு மற்றும் மொபைல் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. நொய்டா மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள உற்பத்தி ஆலைகள் மூலம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் மொபைல்களை தயாரித்து மேக் இன் இந்தியா திட்டத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது. 30 ஆண்டுகால பயணத்தில் வலுவான R&D மற்றும் விற்பனை நெட்வொர்க் மூலம் இந்திய சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது சாம்சங் இந்தியா நிறுவனம். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன்பே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து பஸ்கள் புறப்படுகின்றன. இவை நூற்றுக்கணக்கான பெண்களை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலைகளில் ஒன்றான சாம்சங் இந்தியா சென்னை ஆலைக்கு அழைத்து செல்கின்றன. தொழிற்சாலைக்குள் அசம்பிளி லைன்கள் மற்றும் பரிசோதனை கூடங்களுக்கு நடுவே இந்த பெண்கள் வெறும் எலக்ட்ரானிக் சாதனங்களை மட்டும் உருவாக்கவில்லை, அவர்கள் தங்கள் எதிர்காலத்தையும் உருவாக்குகின்றனர். சாம்சங் இந்தியா இந்த ஆண்டுடன் தனது பயணத்தை துவங்கி 30 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த பயணம் பெரும்பாலும் தயாரிப்புகள், புதுமைகள் மற்றும் ஏற்றுமதியை வைத்தே மதிப்பிடப்படுகிறது. ஆனால் சென்னை ஆலைக்குள் மற்றொரு முக்கிய சிறப்பும் இருக்கிறது. அது தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையை மாற்றி அமைப்பதில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருவதையே காட்டுகிறது. இது குறித்து பணியாளர் உறவுகள் குழுவில் உள்ள காவ்யா கூறுகையில், இந்த ஆலை எங்களின் வளர்ச்சிக்கான இடமாக உள்ளது. உளவியல் துறையில் தேர்ச்சி பெற்றுள்ள நான் இங்குள்ள ஊழியர்களின் நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். இங்கே நான் நிறைய கற்றுக்கொண்டேன், அதன் மூலம் வளர்ச்சியும் அடைந்துள்ளேன். சக ஊழியர்கள் நண்பர்களாக மாறிவிட்டனர். இந்த பணியிடம் ஒரு குடும்பத்தை போல இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 10 ஆண்டுகளாக இந்த ஆலையில் பணிபுரியும் சங்கீதாவிற்கு போக்குவரத்து வசதி ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. நீண்ட தூர பயணம் முன்பு மன அழுத்தத்தையும் பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நிறுவனமே ஏற்பாடு செய்த வீடு தேடி வரும் பஸ் வசதி அதை மாற்றியது. இது எனக்கு நம்பிக்கையை அளித்தது. பயணம் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்மால் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும் என்று அவர் கூறுகிறார். தமிழ்நாட்டின் தொழில்துறை பகுதிகளில் பாதுகாப்பான பயணம் என்பது பெண்கள் உற்பத்தி துறையில் நுழைவதற்கு ஒரு மிக முக்கியமாக மாறியுள்ளது. விஷுவல் டிஸ்பிளே பிரிவில் பணிபுரியும் ரேகா கடந்த 18 ஆண்டுகளாக சென்னை சாம்சங் ஆலையில் பணியாற்றி வருகிறார். என் அம்மா ஆசைப்பட்ட அனைத்தையும் அவருக்கு வாங்கி கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். கடந்த 20 ஆண்டுகளாக தாம் செய்து வரும் இந்த வேலையின் காரணமாக தனது குடும்பம் கௌரவமாக வாழ முடிகிறது என்றார். இதே கருத்தை இப்பகுதியில் உள்ள முதல் தலைமுறை தொழிலாளர்கள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் ஒரு வலிமையான மையமாக தமிழ்நாடு தன்னை நிலைநிறுத்தி வரும் சூழலில் தொழிற்சாலைகளின் தோற்றம் மாறி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் உற்பத்தி, தர கட்டுப்பாடு மற்றும் செயல்பாடுகள் என அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்தியாவில் தனது பயணத்தை தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் சென்னையில் இந்நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது வெறும் எண்களில் மட்டுமல்ல, சுதந்திரம், பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கை சார்ந்த கதைகளிலும் பிரதிபலிக்கிறது. இதே போன்று மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். அம்மா ஒரு ராணி மாதிரி, ஒரு ராணியில ரொம்ப ரொம்ப மகாராணி மாதிரி வச்சு என் கூடவே வச்சுன்னு அவங்க கடைசி காலம் வரைக்கும் எனக்கு பார்த்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையான பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்போ வசதி இருக்கு. அது காரணம் சாம்சங் கம்பெனி தான். என் பேர் சங்கீதா. நான் பிபிஎல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். திருவள்ளத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை. பைக்கில் அந்த மாதிரி இல்லை, பஸ்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். ரொம்ப லாங்காக இருந்து வர மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை நாங்கள் கேட்டதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனவே ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ சாம்சங்.